இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய ஸ்டாக்கும் இன்னைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கேபிஐடி டெக்னாலஜிஸ் நேற்று கிட்டத்தட்ட 10% நெகட்டிவில் க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு 5% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஐடிசி நல்ல ஒரு லோ ப்ரைஸில் ரொம்ப நாளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். பிஎஸ்சி மசகான் டெக் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்எம்டிசி ஸ்டீல் ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஷேரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் பாத் டு வெல்த் இந்த புக்கில் இருந்து ஒரு டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஷேர் மார்க்கெட் எப்பயுமே ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷனை வச்சு தான் இப்போ கரண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஃபியூச்சரில் ரெசெஷன் வரப்போகுது இல்லைனா வார் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாம் கீழே கொண்டு போயிடுவாங்க. அதேமாதிரி ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு இப்போவே ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்குவாங்க. எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷனை வச்சு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு வந்து ரியாக்ட் வந்து பண்ணக்கூடாது. அதாவது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசெஷன் வரப்போகுது இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹை பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வரும். அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்து பண்ணிடும். அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னாவே மார்க்கெட்டு அது வரதுக்கு முன்னாடியே கீழே கொண்டு போயிடுவாங்க. அதனால் அந்த டைமில் நம்ம போய் ரியாக்ட்லாம் பண்ண வேணாம். நம்மளோட ஒரே வேலை என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம முதலீடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்னதான் ரெசெஷனு, வாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக்கு, குளோபலாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே தான் போகும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா ப்ளஸ் இந்த வேர்ல்டு வைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்திருக்கு. அதே மாதிரி ஏகப்பட்ட போர் வந்திருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மேலே தான் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ இருக்க ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு போய்டும். மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதனால் இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். எப்போயுமே கரெக்டான டைமில் தான் நான் வந்து முதலீடு பண்ணுவேன். அப்போலாம் வந்து வெயிட் பண்ண வேணாம். அப்பப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நல்ல முதலீடு பண்ணிகிட்டு இருந்தாவே போதும். இன்றைக்கி நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 0.97%, அதாவது 1% பக்கத்தில் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் போன வாரம் ஃபுல்லாகவே நெகட்டிவில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சமாக பாசிட்டிவாக மாறி இருக்காங்க. இன்றைக்கும் இந்த சில்வர் பீஸ், கோல்டு பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது சில்வர் அண்ட் தங்கத்தோட ரேட்டு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. டேரிஃப் இஷ்யூ போயிட்டு இருக்கனால ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸில் நல்ல ஒரு டவுன் வந்து போயிட்டு இருக்காங்க. இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். ஐடி செக்டாரில் பார்க்கலாங்க. இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் லீவு. அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் இப்படியே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கேபிஐடி டெக்னாலஜிஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9%, 10% நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆனாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.69% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் தான் இருக்காங்க. அதுவும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வேர்ல்டு வைடு இவங்களோட சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சாஃப்ட்வேர், ஏஐ அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மொபிலிட்டி டெக்னாலஜிஸ் தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட டெவலப்மெண்ட் சென்டர்ஸு யூரோப்பில் இருக்குது, யூஎஸ்ஏல இருக்குது, ஜப்பான், சைனா அண்ட் தாய்லாந்தில் இருக்குது. இப்போது இவி செக்டார் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்குது. அதாவது எல்லாருமே நம்ம இவி வெஹிக்கிளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கோம். அதனால் இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வந்து பார்த்தோன்னா இவி வெஹிக்கிளுக்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இவி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கோ, அதாவது நெக்ஸ்ட்டு போய்கிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு இவங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களோட ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட 31%, யூரோப்பில் 52%, ஏசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 17% வந்துட்டுருக்கு. அதேமாதிரி இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது இயர் ஆன் இயர். வெர்டிக்கலை வச்சு பார்க்கும்போது பேசஞ்சர் கார்ஸில் வந்து கிட்டத்தட்ட 77%, கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருந்து 23% இவங்களுக்கு ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்கு. இவங்கக்கிட்ட R&D இருக்குது, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமும் இருக்காங்க. ப்ளஸ் இவங்கக்கிட்ட 68க்கு மேலே பேட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க. இவங்க நிறைய கம்பெனியை அக்வயரும் பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் வெஞ்சர்லேயே நிறைய கம்பெனியை புதுசாக வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் முன்ன சொன்ன மாதிரி இவி வெஹிக்கிள் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கனால இந்த கம்பெனியோட க்ரோத்தும் அதிகமாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்தரலாம். மார்க்கெட் கேப்பு 31,447 கோடிக்கு மேலே இருக்குது. 52 கிலோ 1021, 52 ஹை 1823. ஸ்டாக்கோட பீரிஷியோ 38 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரிஷியோ 29 இருக்குது. புக் வேல்யூ ₹106. டிவிடெண்ட் ஈல்டு 0.78%. ROCE 40%க்கு மேலே இருக்குது. ROE 33%க்கு மேலே இருக்குது. ROIC 29%க்கு மேலே இருக்குது. OPM 20%க்கு மேலே இருக்குது. ஓவராலாக அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். மினிமம் 20க்கு மேலே இருந்தாவே சூப்பரான பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே இருக்குது.
ஆர்ஓசி எல்லாம் மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேலேயே இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 589 ரூபாயில் இருக்குது. அது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 589 ரூபாய்க்கு ஒர்த்தான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பிஜி ரேஷியோ 0.88 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 10.8 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.12 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹை வேல்யூஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, ஏன் இந்த அளவுக்கு இந்த வேல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா இவங்களோட ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30% மேலே இருக்குது அப்படின்னா கம்பெனியோட க்ரோத்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி வேல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத் 22%, ப்ராஃபிட் க்ரோத் 40% இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோடது, அதாவது கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்தும் நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 55%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 55% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுவே போன வருஷம் இதில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா 34% நெகட்டிவில் இருப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் யாராவது முதலீடு பண்ணியிருந்தால் 34% நெகட்டிவில் தான் இருப்பாங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி மினிமம் 27%க்கு மேலே இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்ட்லையுமே சூப்பரான பர்சன்டேஜ். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த சிஏஜிஆர்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர் 39.45%, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 15.49%, டிஐட்ட 22.36% ஷேர் ஹோல்டிங், ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 21.90% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. சூப்பரான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஏன்னா எஃப்ஐடி வந்து அதிகமாகவே இருக்காங்க. அடுத்தது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிடையாது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோ பிஇ ரேஷியோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலாக சூப்பரான ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிஇ ரேஷியோவில் இருக்கும்போது நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி எப்போ ஹை பிஇ ரேஷியோ போதோ அப்போ நிறைய பேர் வந்து சேல் பண்ணிவிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ நல்ல ஒரு லோ பிஇ ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 821% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்ன பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 1900 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வெறும் 1150 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 1100 தான் இருக்குது. அதை கட்டாவி நேற்று கீழே போனாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. பார்ப்போம், ஹையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. இது வாய்ப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இருந்தாலும் இந்த டேரிஃப் இஷ்யூலாம் இன்னும் போயிட்டு இருக்கனால இன்னும் கொஞ்சம் கீழே போனாலும் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நமக்கு பார்க்கலாங்க. இல்லை இங்கேருந்து இந்த ப்ரைஸ் வந்து அப்படி ரிவர்ஸ் ஆனிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஐடிசி, இந்த ஷேரை பற்றி கேட்டிருந்தாங்க. ஐடிசி ரொம்ப நாளாகவே அதோட ஹையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 400 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இந்த 400 டச் பண்ணிட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் லார்ஜ் கேப்பில் நல்ல ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுக்காக ஐடிசியில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிகரெட் பிஸ்னஸ் தான் முக்கியமான பிஸ்னஸாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சிகரெட்டுக்கு அதிகப்படியான டேக்ஸை போடுறதுனால அது ஒரு பேட் நியூஸாக எடுத்துக்கிட்டு தான் ஐடிசியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீழே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. இந்த லாங் டேர்மில் கொஞ்சம் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஆனால் இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து லார்ஜ் கேப் கம்பெனி அப்படிங்கிறனால இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த ஷேரை நிறைய பேர் அதோட கையில் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க. ரொம்ப நாளாகவே இதே ப்ரைஸில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக வாங்குறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டைமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு பார்ப்போங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் வந்து பொறுமையாக இருப்போம். அடுத்தது பிஎஸ்சி லிமிடெட், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. கரண்ட் ப்ரைஸ் 2081 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ 2081 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கொஞ்ச நாளாகவே கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம், இந்த 2000 வந்து டச் பண்ணிட்டு ஒன்று மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இந்த 2000 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த லோ ப்ளஸ் ஹையாகவும் இருக்குது. இல்லை மார்க்கெட்டு இப்போ போன வாரம் மாதிரி மறுபடியும் அப்படி கீழே போகுது அப்படின்னா இந்த 2000 கட் பண்ணி கீழே போணுச்சுனாலும் ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 2000 ரூபாய் வந்திருக்கனால மேபி இங்கேருந்து மேலே போணுச்சுன்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இருந்தாலும் லாங் டர்முக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். ஏன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கடைசி இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே வந்து இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இல்லை என்ன ஆகுது அப்படின்னு கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். அடுத்தது மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ். கரண்ட் ப்ரைஸ் 2837 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 3750 ரூபாயில் இருந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2600 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகி 3000 கிராஸ் பண்ணி மேலே போனாங்க. அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே கம்மியானது. இன்றைக்கி ஒரு 2% 3% பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பார்க்கலாம், இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த 2750 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த லோ ப்ரைஸாகவே இருக்குது.
பிஎஸ்சி இந்த மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் இது 2 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒரு 10 to 15% நமக்கு லாபம் கொடுத்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐடிபிஎஸ் 37 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஐடிபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்த மாதிரி டேரிஃப் இஷ்யூனால ஐடி செக்டார் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாருக்கு கெட்டதாக இருந்தாலும் நம்மள மாதிரி முதலீட்டாளருக்கு வந்து பார்த்தோன்னா இது கண்டிப்பாக பாசிட்டிவ். ஏன்னா ஐடி செக்டார் அப்படிங்கிறது நல்ல ஒரு குரோத்தில் தான் எப்போ இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டெம்பரரி ப்ராப்ளம் எப்போயாவது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி டெம்பரரியாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஐடிபிஎஸ்சில் கிட்டத்தட்ட 10 கம்பெனி இருக்குது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிசிஎல், டெக் மஹேந்திரா, ஓஎஃப்எஸ்எஸ்லாம் இருக்காங்க. ப்ரிசிஷன் சிஸ்டம்ஸு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பரான 10 கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணதாக தான் அர்த்தம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 ரூபாய்க்கு தான் இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 34 ரூபாய் இருக்கும்போது பார்த்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 43 வரைக்கும் போணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மியாகவே இப்போதைக்கு 37 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடி செக்டர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஐடி செக்டரை நம்ம வந்து லாங் டேர்முக்கு கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோவாக தான் இருக்குது. அடுத்தது விபிஎல், வருண் பீவரேஜ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 442 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டாக்கை நம்ம ரொம்ப நாளாக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 700 ரூபாய் பக்கத்தில் இருந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வெறும் 442 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. 450 ரூபா அப்படிங்கிறது நல்ல ஒரு ரேட்டாகவே இருந்துச்சு. இப்போ 450 கட் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 425 ரூபாய்க்கோ 430 ரூபாய்க்கோ வந்துச்சு. அந்த லோ ப்ரைஸ் போகுமா என்னன்னு தெரியல. அப்படி போணுச்சுனாலும் நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாம் கீழே வரும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டாக்ல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. நானும் தான் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 11% இப்போதைக்கு இந்த நெகட்டிவ்ல இருக்குது. ஆக்சுவலாக நான் வாங்கினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 560 ரூபாய்க்கு மேலே வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிட்டேன். நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போக தான் செய்யும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ரிவர்ஸ் ஆகும்போது எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதா. இந்த மாதிரி லோ ப்ரைஸ் வரும்போது நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க இது என்ன ஆகுதுன்னு. ஆனால் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். என்எம்டிசி ஸ்டீலு இன்றைக்கி கிட்டத்தட்ட 5.5% பாசிட்டிவாக இருந்தால் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னா இரும்பு தாதுவை ப்ரொடியூஸ் பண்ணுறதா. அதாவது பூமியில் இருந்து இரும்பு அண்டு இரும்பு தாதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட மைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர்லேயும் கர்நாடகாவிலையும் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேப்பு 13,865 கோடியில் இருக்குது. 52 வீக் லோ 28 ரூபா 40 பைசா, 52 வீக் ஹை 53 ரூபா 60 பைசா. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க இப்போதைக்கு லாஸில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது லாபம் கிடையாது, நெகட்டிவில் தான் இருக்காங்க. ஆர்ஓசி நெகட்டிவ்லேயே இருக்குது, ஆர்ஓஇ நெகட்டிவில் இருக்குது, ஆர்ஓஐசி நெகட்டிவில் இருக்குது, ஓபிஎம்மும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஏன்னா லாபம் வந்தால் தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். இப்போதைக்கு நெகட்டிவில் இருக்காங்க. இன்டென்சிவ் வேல்யூ கிடையாது, பிஜி ரேஷியோ கிடையாது. இது எல்லாமே இவங்க எப்போ லாபம் இருக்கிறாங்களோ அப்போ தான் இந்த ரேஷியோ எல்லாமே வரும். அதேமாதிரி ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.0 இருக்குது. அதாவது இவங்க புக் வேல்யூ 44 ரூபாய் 80 பைசாவில் இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.45 இருக்குது. அடுத்தது இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஜூன் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவில் தான் இருந்தாங்க. அதாவது லாஸில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு இந்த கம்பெனி. லாஸ்ட்டு குவார்ட்டரில் தான் இவங்க பாசிட்டிவ் வந்திருக்காங்க. அது ஜூன் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட சேல்ஸு 3,365 கோடியும், அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 26 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, அந்த ஓபிஎம் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 12% வந்து பாசிட்டிவில் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20%, 50%, 44% நெகட்டிவில் இருந்தது. அதாவது லாஸில் வந்து ரன் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் குவார்ட்டர் தான் பாசிட்டிவ் வந்திருக்காங்க. பார்க்கலாம், இந்த தடவை ரிசல்ட்டும் பாசிட்டிவாக கொடுத்தாங்கன்னா உண்மையில ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மேபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லாபத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்எம்டிசிலேருந்து தான் இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க, என்எம்டிசி ஸ்டீல்னு. இதுக்கு முன்னாடி லாஸில் போயிட்டு இருந்த கம்பெனி இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் பாசிட்டிவ் வந்திருக்காங்க. இந்த குவார்ட்டர்லும் பாசிட்டிவில் இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட 60.79% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐகிட்ட 4.67%, டிஐகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15.90%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட 18.63% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. அடுத்தது இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கொஞ்சம் டவுட் இருக்கும். நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து பார்க்கலாம். ரிசர்வை பொறுத்த வரைக்கும் 10,184 கோடி இருக்குது. அதாவது இவங்ககிட்ட அமௌண்ட்டாகவே 10,184 கோடி வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2022 17,000 கோடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 14,000 கோடி, 12,000 கோடி, இப்போ 10,000 கோடிக்கு வந்துருச்சு. அதாவது ரிசர்வ் இவங்ககிட்ட கம்மியாகிட்டு இருக்கு.
மேபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிசர்வ் வச்சு தான் செலவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அதனால் இவங்ககிட்ட இருந்த ரிசர்வ் வச்சு தான் அவங்க வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ரிசர்வ் வந்து அதிகமானுச்சுன்னா வந்து பாசிட்டிவாக இருக்கும். ரிசர்வ் வந்து கம்மியாகுது அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அடுத்தது பாரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா 5,909 கோடி இருக்குது. அதாவது இவங்களுக்கு கடன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடி பக்கத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 6,662 கோடி இருந்தது. இப்போ கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இவங்களோட லையபிலிட்டி அப்படிங்கிறது இவங்க வந்து கொடுக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரேடு பேயபிள்ஸில் கிட்டத்தட்ட 4,832 கோடி இருக்குது. அதாவது இவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா 4,832 கோடியும், மீதி வந்து பார்த்தோன்னா லையபிலிட்டி ஐட்டம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. மேபி இவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 4,615 கோடியாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 9,446 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லையபிலிட்டியாக இருக்குது. அடுத்தது நம்ம அசட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 940 கோடிக்கும், பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3,301 கோடிக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் தான் வச்சுருக்கனால அது உள்ள ட்ரக்கு, எக்யூப்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13,098 கோடிக்கு மேலே இருக்குது. அதுக்கு அடுத்தது சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85 கோடிக்கு இருக்குது. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,793 கோடிக்கு வந்து வச்சுருக்காங்க. ரயில்வே சைடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 556 கோடிக்கும், அடுத்து ஃபிக்ஸ்டு அசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. டோட்டலாக ஃபிக்ஸ்டு அசெட்டு இவங்கக்கிட்ட 20,131 கோடி வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் அசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,621 கோடி வந்து இருக்குது. அது இன்வென்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டீல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருப்பாங்க, அதை எடுத்திருப்பாங்க. அது இன்வென்ட்ரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கிறது 3,057 கோடி வந்து இருக்குது. ட்ரேடு ரெசீவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 197, அதாவது இவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு 197 கோடி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஈக்குவலன்ஸு கிட்டத்தட்ட 908 கோடியும், லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 185 கோடியாக இருக்குது. அதர் அசட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3,274 கோடியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேக்ஸிமம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாவே அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் வந்து கம்மியாகிறது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். பார்ப்பாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அவங்க பாசிட்டிவாக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லா குவார்ட்டரும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த ரிசர்வ் அப்படின்னு வந்து அதிகமாகும். இல்லை இவங்க லாபம் எடுக்கல, இந்த ரிசர்வ் மறுபடியும் கம்மியாகிட்டு இருக்குன்னா அது கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து NMDC ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47 ரூபாய் 20 பைசாக்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 ரூபாய்க்கு வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 47 இருக்காங்க. பார்க்கலாம், முன்ன சொன்ன மாதிரி இந்த குவார்ட்டரில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி எந்த அளவுக்கு லாபம் அதிகமாக சம்பாதிக்குதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த குவார்ட்டரில் எந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து தராங்க அப்படின்னு பார்ப்போங்க. நாளைக்கு லீவு, அதுக்கு அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் நம்ம மார்க்கெட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப நெகட்டிவில் தான் இருந்தாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக பாசிட்டிவில் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.